தரீகா, தப்லீக், ஜமாத் இஸ்லாம், தௌஹீத், சலஃபிசம், வஹாபிசம், ஸோ இந்த மாதிரி நிறைய கொள்கைகள் இருக்குது. ஸோ இந்த பேரோட எல்லாம் நீங்க கம்பேர் பண்றப்ப இந்த வேர்ட் முஸ்லிம் எந்த வகையில முஸ்லிம் அப்படிங்கிற இந்த வேர்ட், இந்த டைட்டில் வந்துட்டு தரக்குறைவாக இருக்குது. எங்கள நிறைய பேர் இன்றைக்கு நாங்க இந்த கொள்கைகளை முன்னுக்கு வச்சு தான் எங்களை அறிமுகப்படுத்துறோம். ரைட். ஸோ அந்த கொள்கைகள் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதோட ஆழமான அறிவு ரொம்ப பேர்கிட்ட இன்றைக்கு இல்லை. அப்படியே சிலபஸ் ஸ்கூல்ல எப்படி இருக்கோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றவங்க வந்துட்டு ஸோ அதனால ஆர்ஆருக்கு சர்டிபிகேட் வச்சுட்டு இருக்கும். நான் இதை பேசுறேன்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மென்ஷன் பண்ண கொள்கைகள் எல்லாத்தையும் விடவும் ஆக இம்பார்ட்டன்ட். ஸோ என்னுடைய எல்லா வீடியோக்களுமே நான் சொல்ற விஷயம் தான், டிஃபரன்சஸ் ஆர் யூனிவர்சல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட இருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சஹாபாக்கள் குழு கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தோட பேரை சொல்லி அந்த இடத்துக்கு போயிட்டு அசர் தொழுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சஹாபாக்கள் குழு இதை ரெண்டு விதமாக விளங்கி கொள்றாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இதோட லிட்ரல் மீனிங் எடுக்கிறாங்க. அந்த இடத்தை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்க அங்க போயிட்டு அசர தொழணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு சஹாபாக்கள் குழு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதோட இன்டென்ஷன் எடுக்கிறாங்க. சோ போறதுக்கு முன்னாடி அசர் கலா ஆயிடும், சோ எங்களால ரீச் பண்ண முடியாது, நாங்க தொழுதுட்டு பிரயாணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான கருத்தோட புறப்படுறாங்க. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த சப்ஜெக்ட் வந்தப்ப அவங்க யாருக்குமே சர்டிபிகேட் கொடுக்கல. இது ஃபர்துடைய விஷயம், ரைட்? சோ சுன்னத்தான விஷயங்களுக்கு இங்க ரொம்ப பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க அசர் வந்துட்டு லேட்டா தொழுவிட்டீங்க, நீங்க காஃபிர். சோ நீங்க வந்துட்டு இடத்த ரீச் பண்ணி தொழுதீங்க, நீங்க சரி அப்படின்னு சொல்லி யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கல. ரெண்டு சைடையுமே என்கரேஜ் பண்ணி விட்டாங்க, ரைட்? சோ அதே மாதிரி எல்லா சஹாபாக்களுமே ஒரே விதமான புரிதலையும் இருக்கல்ல. இதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாலும் அப்படியே. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள்ல முரண்பட்டு நின்னாங்க. அவங்க எதிர்த்து நிக்கல, ஏன்னா அவங்களுடைய குணாதிசயம் அப்படி இருந்துச்சு. சோ உடனுடனே ரியாக்ட் பண்ற மாதிரி. நீங்க ரொம்ப இடங்கள் அதை பார்க்கலாம். ஹஜ்ஜுடைய விஷயத்திலையும் சரி, ஹுதைபியா உடன்படிக்கையிலுமே சரி,